அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய விபரீத ராஜயோகமானது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கக்கூடிய பட்சத்தில் பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன எந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசிக்காரர்களில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் நீதிமான் அப்படின்னு அழைக்கப்படும் சனி பகவான் கிரகங்களேயே சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுது. இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் இருப்பார். இதனால் இவர் மீண்டும் ஒரு ராசிக்கு வர 30 ஆண்டுகள் ஆகும். இந்த சனி பகவான் தற்போது மீன ராசியில் பயணித்து வந்துட்டுருக்காரு. அதுவும் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார். இந்த வக்ரகதியில் சனி பகவான் நவம்பர் வரைக்கும் இருப்பார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து மீன ராசியில் பயணிப்பார். இப்படி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது விபரீத ராஜயோகம் உருவாக இருக்கிறது. சிம்ம ராசியில் உருவாகும் விபரீத ராஜயோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விபரீத ராஜயோகமானது ஒரு ஜாதகத்தின் 6, 8 அல்லது 12வது வீட்டின் அதிபதி 6, 8 அல்லது 12வது வீட்டில் இருக்கும்போது விபரீத ராஜயோகம் உருவாகும். அந்த வகையில் சிம்ம ராசியில் 6 மற்றும் 7வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 8வது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிக்க போகிறார். இதனால விபரீத ராஜயோகமானது உருவாகி இருக்கிறது. இந்த ராஜயோகத்தால் எதிர்பாராத விதமாக ஒருவருக்கு அதிர்ஷ்டம், செல்வாக்கு மற்றும் அதிகாரம் கிடைக்கப்பெறும். மேலும் ஒருவரது வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி செல்வம், அதிகாரம் மற்றும் புகழ் போன்றவை கிடைக்கப்பெறும். தற்போது சனி பகவானால் உருவாகக்கூடிய விபரீத ராஜயோகத்தால் நவம்பர் முதல் இந்த ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதல் ராசியாக சிம்ம ராசி அன்பர்களை சொல்லலாம். சிம்மராசியினுடைய 6 மற்றும் 7வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 8வது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகத்தால் வாழ்வில் பல பகுதிகளில் நன்மைகளை தரப்போகிறது. நீண்ட கால போராட்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றத்தை காண்பீங்க. சாதனைகளையும் புரிவீங்க. முக்கியமாக சனி பகவானினுடைய பார்வை கர்ம பாவத்தில் விழுவதால் வேலையில் அசாதாரண பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். முக்கியமாக இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் சாதனை புரியக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறப்போகிறது. திடீர் பயணங்கள் தங்களுக்கு அனுகூலங்களையும் வெற்றியையும் தரலாம். உத்தியோகம் சார்ந்தவை தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பணியாளர்கள் நல்ல ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, விரும்பிய ப்ரமோஷன், விரும்பிய இடமாற்றம், சலுகைகள் இப்படி அனைத்துமே தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு புதியதாக தொழில் தொடங்கவோ வியாபாரம் தொடங்கவோ இந்த காலம் ஏற்றதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் பல வகையில் உகந்ததாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால பல வகையில் நன்மைகளை அடைய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே கூடுதல் நன்மைகளை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம்.
தங்களுடைய ஒரு சிறு முயற்சி கூட பெரிய அளவில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். பொதுவாக இந்த காலம் பல வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்க போவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜ யோகமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்க பெறப்போகிறது. ஏன்னா இந்த ராசியினுடைய 10வது வீட்டில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் நேர்மறையான மாற்றங்களை காண்பீங்க. பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு. செயல்திறன் நல்ல பாராட்டை பெறும். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். தொழிலில் நல்ல நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகளும் அனுகூலங்களும் வாழ்வு அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட கால கஷ்டங்களில் இருந்து முழுமையாக வெளிவருவீங்க அப்படின்னும் சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கையில் பீடித்திருந்த அனைத்து வித துயரங்களும் துன்பங்களும் விலகி தங்களுடைய வாழ்க்கையானது நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய பெரிய அளவில் நன்மைகளையும் சாதனைகளையும் புரியக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. அதிலும் குறிப்பாக சனி பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது தங்களுடைய மீது இருக்கிறதுனால தங்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை சனி பகவான் வழங்க போகிறாரு அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் போல கொடுப்பாரும் அல்ல கெடுப்பாரும் அல்ல சொல்வதற்கு ஏற்றவாறு சனி பகவான் அவர் கொடுக்கறதுக்கு நிகராக வேறு எதுவுமே இருக்காத அளவிற்கு நன்மைகளை அவர் வாரி கொடுக்க போகிறாரு. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வு சிறப்புடையதாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய வாழ்வாதாரத்தில் அதீத நன்மைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெற போகிறது. தங்களினுடைய சிறு முயற்சிகள் கூட பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜ யோகமானது ஒவ்வொரு வேலைகளையுமே வெற்றிகளை தரப்போகிறது. கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். பணியிடத்தில் சிறப்பான செயல்திறனால் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவ வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. எதிரிகளை வீழ்த்துவீங்க. ஏற்கனவே ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்து நிவாரணம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் பல வகைகளில் அனுகூலங்களையும் சாதனைகளையும் புரியக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பல விஷயங்களில் தங்களுடைய வாழ்க்கையின் முழு அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு கிடைப்பதற்குண்டான வழியை காண்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நெடுகாலமாக வராது அப்படின்னு நினைச்ச கிடைக்காது அப்படின்னு நினைச்ச வேலைகளும் வாய்ப்புகளும் வெற்றிகளுக்காக உங்களுக்கு குவிய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சியோடு கூடிய வெற்றி தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் நேர்மறையான மாற்றங்கள் பலவும் காணப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணியாளர்கள் அப்படின்னாலும் தங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே சமயம் தங்களுடைய அனைத்து செயல்களும் காரியங்களும் நல்ல பாராட்டை பெறப்போகிறது. சிறு முயற்சி கூட பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தங்களினுடைய விடாமுயற்சியும் தங்களினுடைய கடின உழைப்பும்
தக்க பலன்களை தங்களுக்கு தக்க சமயத்தில் கொடுக்கவிருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பணியிடத்துலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, தங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் தங்களுடைய கடின உழைப்பின் அடிப்படையில் அதீத லாபம், இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் அனுகூலங்களையும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.